சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்த வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவை திரும்ப பெற கோரும் தனி தீர்மானத்துக்கு அதிமுக ஆதரவு தெரிவித்தது. தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற கோரி சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியுள்ளது. முன்னதாக அவையில் தீர்மானம் மீது நடைபெற்ற விவாதத்தில் உறுப்பினர்கள் பங்கேற்று தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர். வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற கோரும் தீர்மானத்திற்கு அதிமுக ஆதரவு தெரிவித்தது. வக்ஃப் சட்டத்தின் திருத்த மசோதா தொடர்ந்து திருத்தங்களை பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு பல்வேறு தரப்பினர் முன்வைத்த பரிந்துரைகளை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த சட்டத்தின் திருத்தத்தின் சரத்துகளுக்கு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக உள்ளது என்றும் இஸ்லாமிய மக்கள் அச்சம் நியாயமானது. எனவே இன்று தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்துள்ள மத்திய அரசு சிறுபான்மை மக்களின் உணர்வுகளை மதித்து நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் ஆதரிக்கிறேன். மசோதாவுக்கு பெரும்பான்மை கட்சிகள் ஆதரவு தெரிவித்த நிலையில் பாஜக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தனர். பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன், வக்ஃப் சொத்துக்களை சீரமைக்கும் நோக்கில்தான் ஒன்றிய அரசு வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வர இருப்பதாக கூறினார். ஒவ்வொரு நாளும் இந்த புதிதான கணக்குகளை போட்டு மத்திய அரசுக்கு எதிராக ஏதாவது ஒரு வகையில் ஒரு தீர்மானத்தையோ அல்லது ஏதாவது ஒரு பிரகடனத்தையோ கொண்டு வந்து மக்களை திசை திருப்ப முயற்சி செய்கிறார்கள். இந்த தீர்மானம் அது இன்னும் ஒரு சாட்சியாக நாங்கள் பார்க்கிறோம். இதை பாரதிய ஜனதா கட்சி இந்த தீர்மானத்தை எதிர்க்கிறோம் என சொல்லிவிட்டு நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். நானும் சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு எம்.ஆர். காந்தி அவர்களும். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக உட்பட அனைவரும் வக்ஃப் சட்ட திருத்தங்களுக்கு எதிரான தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்ததற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி தெரிவித்துக் கொண்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.